ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய தலைப்பில தான் வந்திருக்கேன். இந்த தலைப்பு அதிகமா யாரும் பேசுனதில்ல. எல்லாம் பேச ரொம்ப தயங்குறாங்க. ஆனா, இது தயங்க வேண்டிய ஒரு தலைப்பு கிடையாது. சரி, இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட போயி நம்ம அவங்களுக்கு புடிச்சிருக்க அதாவது எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்னு சொல்லவே ரொம்ப தயங்குறாங்க. அப்படி சொன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்கும்போது, அதில ஏதோ ஒரு பிழைவுகள் வந்து பேசுறதே கட் ஆயிருமோ? அப்படின்னு யோசிச்சு நெறைய பேரு, அவங்க மனசுல இருக்கத வெளில சொல்லாம அப்படியே விட்டுர்றாங்க. ஸோ, எல்லாருக்குமே ஏன் இந்த பயம் இருக்குன்றது தெரியல. இது என்னன்னா, ஒரு சின்ன வயசு பையனா இருந்தாலும் சரி, ஒரு 40 வயசு, ஒரு 35 வயசு நபரா இருந்தாலும் சரி, ஒரு 60 வயசு நபரா இருந்தாலும் சரி. ஸோ, அவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கு. மனசுல இருக்க ஆசைய யாராலயும் வெளில போய் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இது என்னன்னா, பசங்க எல்லாருக்கும் ஆன்டினா ரொம்ப ஒரு ஆசை, ஒரு வெறி. பசங்க எல்லாருக்கும் அதாவது ஒரு 20 வயசு பையன் கிட்ட போயி, "உனக்கு ஆன்டி புடிக்குமா? அல்லது ஒரு பொண்ண புடிக்குமான்னு?" கேட்டா, எல்லாருமே ஆன்டிய தான் சொல்றானுங்க. ஸோ, இப்படி எல்லாருக்கும் புடிக்குதோ தவிர, அவங்களுக்கு நம்மள புடிக்குமா? அல்லது அவங்களுக்கு நம்மள புடிக்காதா? அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேள நம்ம அவங்க கிட்ட பேசி நம்மள புடிக்கலன்னு சொல்லிட்டா, திரும்பி அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது? இது ஒரு பயம் இருக்கு. ஸோ, இன்னொரு விஷயம் அப்படி அவங்க எப்படி நம்மகிட்ட பேசணும்னு விரும்புறாங்களா? அல்லது நம்மள அவங்க அவாய்ட் பண்றாங்களா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பத்தியான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ, லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கதையா வந்து இத ஆரம்பிப்போம். நம்ம கதையில வந்து ஒரு ஆன்டி, ஒரு பையன். இந்த பையன் அந்த ஆன்ட்டிய எப்படி கரெக்ட் பண்றான்ற ஒரு கதை தான் இது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து நீங்க உங்க ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒரு கதைய கேட்டுக்கிட்டாலும் சரி, இத நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம கதையில வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். இதுவே பார்க்குற உங்களுக்கு வயசு ஒரு 40, 45 இருந்தாலும், நீங்க அந்த கேரக்டரா இந்த வீடியோல வந்து வாழலாம். ஸோ, இந்த பையனுக்கு பக்கத்து வீட்ல ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டிக்கு கணவர் இருக்காரு. ஆனா, கணவர் வந்து ஒரு முழுமையான கணவராக இல்ல. அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஒரு துணையோ, ஒரு தேவைகள் வந்து ஏற்படுது. ஆனா, அந்த ஆன்ட்டிக்கு யார்கிட்டயும் போய் கேட்க முடியல. இந்த ஆன்ட்டி வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்க கணவரால அத பூர்த்தி பண்ண முடியல. அப்படின்ற ஒரு கடுப்புலயும், ஒரு டென்ஷன்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு நெறையா பொண்ணுங்க மேல அட்ராக்ஷன் வருது. ஆனா, ஒரு அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு என்பது அவனுக்கு வருது. இப்படி ஒரு ஈர்ப்பு வருது. ஆனா, அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா ஒரு பயமா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து வெளில போய் சொல்லிருவாங்களோ! அல்லது அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ! ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒருத்தவங்கள பார்த்து அட்ராக்ஷன் வருதுன்னா, பார்த்தோனே வர அட்ராக்ஷன் வந்து செட் ஆகாது. அதாவது பேச, பேச அதாவது நமக்கு பழக பழக தான் அவங்க கூட ஒரு அட்ராக்ஷனோ அல்லது அவங்க கூடய ஒரு அஃபெக்ஷனும் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, பேசுறதுக்கான முயற்சி பண்ணணும். இப்ப இந்த பையன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவங்க. இந்த பையன் ஃபர்ஸ்ட்டு எப்படி போய் பேசுறதுன்ற ஒரு பயம் இந்த பையனுக்கு இருக்கு. ஸோ, இந்த பையனுக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு. எப்படி போய் பேசுறதுன்ட்டு. சரி, இப்ப தான் நம்ம பையன் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றான்னா, பக்கத்து வீட்ல எப்பயாவது வந்து அவங்க வெளில நிக்கும்போது, இவனும் போய் வெளில உட்காரலாம். ஸோ, இத நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க. அப்பப்ப வெளில போய் உட்காரலாம். அவங்களும் உட்கார்றாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு அவங்களும் இந்த பையன்கிட்ட பேசல. இந்த பையனும் அவங்க கிட்ட பேசல. சரி, ஃபர்ஸ்ட்டு யார் தான் பேசுனாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்க வந்து எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு பேச மாட்டாங்க. ஸோ, நம்ம தான் போய் பேசுறதுக்கான முயற்சிகள பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பையன் வெளில போய் உட்கார்றான். அவங்களும் வெளில வந்து உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பையன் ஆ ஒரு தடவ வந்து சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. அவங்களும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. இப்படியே வந்து 1 வாரம் சிரிச்சுட்டு இப்படியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா, எடுத்தோனே எதையாவது சொன்னா பிரச்சனைகள் வருன்ற ஒரு காரணத்துக்காக அப்படி வந்து சிரிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்கக்கிட்ட, "நீங்க எந்த ஊரு? நான் ஆல்ரெடி உங்கள பார்த்துருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஏதுன்னு?" பேசுறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேச தான் ஆரம்பிக்கணும். எடுத்தோனே போயி, "எனக்கு உங்கள புடிச்சிருக்கு." அப்படிலாம் பேசினா, நாளைக்கு அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை கட் ஆயிரும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பேசுறான். இப்படி பேசும்போது தான் அவங்க நல்லபடியாவே பேசுவாங்க. ஸோ, அவங்க நல்லபடியா பேசுறாங்கன்ட்டு நம்ம எடுத்தோனே, அவங்களுக்கு வந்து நம்மள புடிச்சிருக்குன்னு நெனச்சா, அது ஒரு முட்டாள்தனம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையன் என்ன பண்றான்னா, அவங்க வீட்ல என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்றது ஆழ்ந்து பூர்வமா யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது தான் தெரியுது, கணவர் மனைவிக்குள்ள சண்டை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கணவர் வந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு குடுத்துருக்க மாட்டாரு 1. இது ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு பண பிரச்சனையா இருக்கலாம். இன்னொன்னு பணம் இந்த மாரியான எல்லாமே இருந்தும், வெளில எங்கேயும் கூட்டு போகாம அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் இல்லாம இருக்கலாம். அல்லது அவங்க கணவர் வந்து வேற ஒருத்தவங்க கூட அஃபெக்ஷன்ல இருக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து காரணங்கள் இருக்கு. இப்படி வந்து போறதுக்கான காரணங்கள். அதனால நம்ம பையன் வந்து என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். "நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கான்ட்டு." போக போக அந்த பேச்சு என்பது டீப்பா ஆரம்பிக்குது. இப்படி டீப்பா ஆரம்பிக்க போக போக தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இவங்க வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க கணவர் ஒழுங்கா அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்ட்டு. சரி அப்பதான் என்ன நினைக்கிறான், இதுதான் நமக்கான டைமு. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட நம்ம பாசமா பேசணும். அப்படி பாசமா பேசினா தான் அவங்க நமக்கு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அவங்களோட குறைகள்லாம் நமக்கான நிறைகள்னு நினச்சுக்கிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே பேச பேச இந்த ரிலேஷன்ஷிப் பெருசாகுது. இவன் ஒரு காலகட்டத்தில, "நீங்க ஏன் அவங்க கூட வாழ்றீங்க? நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்ற அளவுக்குலாம் பேசுறான். அவங்களும் வந்து இந்த பையன் பேசுறதுக்கு ஒரு மதிப்பு குடுக்குறாங்க. ஸோ இப்படி மதிப்பு குடுத்து பேசும்போது தான், இவங்களுக்கு இந்த பையன் மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. இந்த பையனுக்கும் இந்த ஆன்டி மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுற ஒரு காரணத்துக்காக, என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே. இவன் நமக்கு கரெக்ட்டானவன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனும் இந்த ஆன்டி கிட்ட அந்த அளவுக்கு பேசுறான். ஸோ, இப்படி பேசும்போது, இந்த ரிலேஷன்ஷிப் என்பது ரொம்ப பெருசாகுது. பெருசாக பெருசாக இவங்க 2 பேரும் இணைஞ்சுட்டாங்க. என்னன்னா, இந்த பையன் இந்த ஆன்டிய எப்படியோ கரெக்ட் பண்ணிடுறான். ஸோ, இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட போய் பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, அவங்க கிட்ட வந்து எடுத்தோனே புடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி மரியாதை குடுத்து பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா, வேணாமான்றது தோணும். இன்னொன்னு, அப்படி எடுத்தோனே போய் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுகிட்டு போயிட்டு சொல்லுங்க. நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு மனசுல. என்னன்னா, நம்ம இவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி, இவங்க நம்மள நாளைக்கு வேணான்னு சொல்லிருவாங்களோ என்னமோன்ற ஒரு பயம். அந்த பயம் யாருக்குமே தேவையில்ல. நீங்க அப்படிலாம் வந்து பயந்தா, காலத்துக்கும் உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியாது. ஸோ, யாருக்கு உங்கள புடிச்சிருக்கோ, அதாவது உங்களோட வயது மூத்தவர்களோ, வயது குறைவானவர்களோ, நீங்க போய் சொல்றது தான் அதில பெஸ்ட்டு. ஸோ, நீங்க எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம, நீங்க போயிட்டு பேசிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.